வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 12 ராசினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 வருகிற மே 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பெயர்ச்சி ஆவாங்க. இருக்கிறதுலையே வேகமாக பெயர்ச்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான். ஏன்னா இவர் 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். வேகமாக பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் வருட கிரகங்கள் ஆகிய குரு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவாங்க. அதனால தான் இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. அதுலேயும் குரு பெயர்ச்சினா எல்லாரும் சந்தோஷமாக குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குரு ஒரு சுப கிரகம். நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள் இருக்கு. அதுலேயும் 5 மற்றும் 9 ஆகிய 2ம் சிறப்பு பார்வைகள். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க. அந்த வகையில் இப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியால் 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். மேஷம். அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்ம ராசியிலே இருந்த குரு பகவான் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இதோட சனி 11ஆம் இடத்துலையும், ராகு 12ஆம் இடத்துலையும் மற்றும் கேது 6ஆம் இடத்துலையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கிறதும், குரு 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி சந்தோஷமும் நிம்மதியும் காணப்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும், வேலை மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல வேலை அமையும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை இருக்கும். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலம் இது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 6ஆம் வீட்டு கேதுவால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போது குரு பார்வையால் மாறப்போகுது. கடன், நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நல கோளாறு எல்லாம் சரியாகும். தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். புதிய கடன் கிடைக்கும்.
மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க எல்லாம் உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போவாங்க. எதிர்ப்புகள் குறையும், நல்ல வாய்ப்பு தேடி வரும். ஆயுள், வம்பு, வழக்கு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை துணை மூலயமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் மற்றும் வீண் செலவுகள் குறையும். உடல் நலம் சீராக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் மற்றும் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு தேடி வரும். அடுத்து தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களில் வெற்றி கிடைக்கும். 10ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறதும் 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறதும் ஒரு நல்ல அமைப்பு. இதனால் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது சிறப்பான காலமாக இருக்கும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வயிறு, நரம்பு, பற்களில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் அக்கறை தேவை. வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. திருமண வரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். ரிஷபம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கிய ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இதோட சனி 10ஆம் வீட்லேயும், ராகு 11ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 5ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறதும், ராகு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். குரு ஜென்ம ராசிக்கு வந்தாலும் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு ரிஷப ராசிக்கு பெரிய அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. அந்த வகையில் குரு ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க இது சரியான நேரம் கிடையாது. குரு ராசிலே இருக்க போகிறதுனால நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மனக்குழப்பம் தீரும். தெளிவான சிந்தனை ஏற்படும். முடிவுகளை எடுக்கும்போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுப்பீங்க. சுப விரயங்கள் ஏற்படும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. 5ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான காலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். குலதெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு நினச்சா இப்போ அதுக்கான வேலைகளை தொடங்கலாம். காதலில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நிறைய பேர் பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் குரு பார்வையால் மாறும். கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். சமுதாயத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறதுனால தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இது சிறப்பான காலமாக இருக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் மற்றும் குரு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால மறு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் அமையும். குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராகுவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால ஆசைகளை அளவாக வச்சுக்கிறது நல்லது. குரு உங்கள் ராசிலே இருக்க போகிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ராகுவோட பார்வை 9ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால அப்பாவோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கேதுவோட பார்வை 7ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி குரு உங்கள் ராசிலே இருக்க போகிறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மிதுனம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 9ஆம் வீட்லேயும் ராகு 10ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 4ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறதும் ராகு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு மறைவு ஸ்தானமான 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதி. அந்த வகையில் மிதுன ராசிக்கு குரு 12ஆம் வீட்டில் மறையலாம். பாதகாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. குரு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. தாய், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் சுகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. 4ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால தாயின் உடல் நல கோளாறு சரியாகும். தாயின் உடல் நலம் சீராக இருக்கும். தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும்.
தாயால் லாபம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதுசா மனை, வீடு, வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான காலமா இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சனி 10ஆம் பார்வையா கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறும். குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன் தீரும், புதிய கடன் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்த உடல்நல கோளாறெல்லாம் சரியாகும். தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும். உங்களுக்கு எதிரிங்களாக இருந்தவங்க எல்லாம் உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. புதுசாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் மற்றும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திருமண வயசில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அடுத்து ஆயுள் மற்றும் வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ஆயுள் பலம் பெறும். வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகி ஒற்றுமையாக இருப்பீர்கள். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். குரு 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும். அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். வீண் அலைச்சலும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் மறைய போகிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லணும். கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. ஊர் மாற்றம், வீடு, வண்டி மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 8ஆம் வீட்லேயும், ராகு 9ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 3ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. அஷ்டமத்து சனியால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியால் மாறப்போகுது. கேது 3ஆம் வீட்டில் இருக்கிறதும் குரு 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை அமையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிரிகளால் ஆதாயம் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காலம் நன்றாக இருக்கும். நண்பர்களால் லாபம் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும்.
குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 3ஆம் வீட்டு கேதுவால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது. தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இது வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். துணிச்சலோடு தைரியமாக செயல்படுவீர்கள். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிறு தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகும். உங்கள் பிள்ளைகளுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். திருமண வயதில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். குலதெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கணும்னு நினச்ச மாணவர்களுக்கு அதிலிருந்து தடையெல்லாம் விலகி நல்ல வாய்ப்பு தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து உயரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். காதலில் வெற்றி காண்பீர்கள். அடுத்து களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் காலம் இது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராகுவின் பார்வை 11ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கேதுவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சிம்மம், மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இதோட சனி 7ஆம் வீட்லேயும், ராகு 8ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 2ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதும் ராகு கேதுக்கள் 8 மற்றும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு கிடையாது. அதே மாதிரி குரு 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் குரு ஒரு சுப கிரகம். சிம்ம ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகம். அந்த வகையில் குரு 10ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால வேலை பளு அதிகரிக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம் கிடையாது. வேலை மற்றும் தொழில் செய்கிறவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். செய்கிற வேலையில் கவனமாக செயல்படணும். வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க. இல்லைன்னா இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது.
கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போறதுனால புண்ணிய காரியங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையா உங்கள் 2ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையா உங்கள் 4ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் வீட்டையும் பார்க்க போறாரு. 2ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது. தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பார்க்க போறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால திருமண வரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. அடுத்து தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டை குரு பார்க்க போறதுனால இதுவரைக்கும் தாயின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். தாயின் உடல்நிலை சீராக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இப்போது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனை எல்லாம் சரியாகும். தீரா நோய்க்கு மருந்து கிடைக்கும். பழைய கடன் தீரும். புதிய கடன் கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எதிர்ப்புகள் குறையும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக முடிவு ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும். மன அமைதி ஏற்படும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் வாக்கு கொடுப்பதை தவிர்க்கணும். பற்கள் மற்றும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. கன்னி, உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், அஸ்தம் மற்றும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தை உள்ளடக்கிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 8ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 6ஆம் வீட்லேயும், ராகு 7ஆம் வீட்லேயும் மற்றும் கேது உங்கள் ஜென்ம ராசிலையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதும் குரு 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்வாங்க. அந்த பழமொழிக்கேற்ப குரு 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு. குரு உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாதகாதிபதி. என்னதான் குரு உங்கள் ராசிக்கு பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னு சொன்னாலும் குரு ஒரு சுப கிரகம். அதிலேயும் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது
நன்மைகள் மட்டுமே அதிகமாக செய்வார். குரு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகும். தந்தையால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீரும். வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் ஏற்படும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால புதுசாக மனை வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும் 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கிற கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறதுனால தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். குழப்பமான மனநிலை மாறும். முடிவுகளை எடுக்கும்போது தெளிவாக முடிவெடுப்பீங்க. இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும். உடல் நல கோளாறு எல்லாம் சரியாகும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை அமையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீரும். வருமானம் அதிகரிக்கும். தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். உங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். அவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். துணிச்சலோடு தைரியமாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிறு தூர பயணங்களால் லாபம் ஏற்படும். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால குழந்தைகள் வழியில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திருமண வயதில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். குலதெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பணும்னு நினைக்கிறவங்க இப்போ அதுக்கான வேலையில் ஈடுபடுவீங்க. காதலில் வெற்றி கிடைக்கும். வேலைக்காக காத்துட்ருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். இப்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தந்தையின் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களை சுற்றியிருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். கேது உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. துலாம் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இதோட சனி 5ஆம் வீட்லேயும் ராகு 6ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 12ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க.
ராகு உபஜயஸ்தானமான 6ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும், குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. குரு துலாம் ராசிக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. அந்த வகையில் குரு 8ஆம் வீட்டில் இருக்கலாம். அஷ்டமத்து சனி மாதிரி அஷ்டமத்து குருவை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு ஒரு சுப கிரகம். ஆயுள், வம்பு, வழக்கு இதெல்லாம் பற்றி குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்க வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் காலதாமதமானாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆயுள் பயம் குறையும். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும். பழைய கடன் தீரும். புதிய கடன் கிடைக்கும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களோட 2ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். மன அழுத்தம் தீரும். இது வரைக்கும் சரியாக தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல தூக்கம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறதும் குரு 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கறதுனால தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அடுத்து தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து சேரக்கூடிய காலம் இது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் தாயின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். தாயின் உடல்நிலை சீராக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க. குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கணும். ராகுவின் பார்வை 4ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதும் மற்றும் குரு 8ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஜீரண உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். விருச்சிகம்
விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கிய விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 6ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ 7ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 4ஆம் வீட்லேயும், ராகு 5ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 11ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறதும் குரு 7ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 7ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பணவரவு அதிகரிக்கும். புதுசாக வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போது நல்ல வேலை அமையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் வெற்றி காண்பீர்கள். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. குரு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை பார்க்க போகிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும். மறுமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். விருப்பங்கள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனக்குழப்பம் தீரும். முடிவுகளை எடுக்கும்போது நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுப்பீங்க. இது வரைக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். உடல்நிலை சீராக இருக்கும். புதுசாக வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். தடைகள் நீங்கும். அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். தைரியமாக துணிச்சலோடு செயல்படுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் கேதுவோட பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வீடு மனை வண்டி இதெல்லாம் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கணும். தாயின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் கவனம் தேவை. பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் மற்றும்
உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 5ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு. இதோட சனி 3ஆம் வீட்டிலையும், ராகு 4ஆம் வீட்டிலையும் மற்றும் கேது 10ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் மறைகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைதான். இருந்தாலும் அவர் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல்கள் செய்ய மாட்டார். குரு 6ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறதுனால இதுவரைக்கும் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிந்தவரை புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கடின உழைப்புக்கு பின் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்றம், வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு. அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளணும். சுகஸ்தான அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் மறைகிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதை தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க. இல்லைனா இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது. முதலீடுகளை தவிர்க்கணும். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 2ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 10ஆம் வீட்டுக்கு ஏதுவால் நீங்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போது குரு பார்வையால் மாறப்போகுது. கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குரு கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால புண்ணிய காரியங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும். அடுத்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மன அழுத்தம் தீரும். ரொம்ப நாளாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போது நல்ல தூக்கம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்து தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபரின் வருகை இருக்கும். இப்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராகு 4ஆம் வீட்லேயும் குரு 6ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வீண் வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. வீண் செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கணும். ஆசைகளை அளவாக வச்சுக்கிறது நல்லது. ராகுவோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கணும். விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க. குடும்பத்தாரோடு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மகரம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள்
திருவோணம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு. இதோட சனி 2ஆம் வீட்லேயும் ராகு 3ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 9ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறதும் குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 7 சனியால் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ பாத சனி நடக்கிறதுனால குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருப்பீங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியால் மாறப்போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சியாக போகிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கணும்னு நினச்ச மாணவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி ஒற்றுமை மேம்படும். திருமண வயதில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலைக்காக காத்துட்ருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு இது லாபமான காலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 5ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். காதலில் வெற்றி காண்பீர்கள். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 9ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போது குரு பார்வையால் மாறப்போகுது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால உங்கள் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். உங்கள் தந்தையால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளோடு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கும் மற்றும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும். அடுத்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால செய்கிற தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் மற்றும் வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை அமையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்து குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பமான மனநிலை மாறும். முடிவுகளை எடுக்கும்போது தெளிவாக யோசித்து முடிவெடுப்பீங்க. வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீரும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. இதுவரைக்கும் உடல் நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் தகுந்த சிகிச்சைக்கு பின் சரியாகும். உடல் நலம் சீராக இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். குரு 5ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். கேது 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தையோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும்.
அதே மாதிரி சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் செலவுகளையும் தேவையில்லாத கடன்களையும் தவிர்க்கணும். உங்களுக்கு பாத சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமா இருப்பது நல்லது. கும்பம். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு. இதோட சனி உங்க ஜென்ம ராசிலையும், ராகு 2ஆம் வீட்லேயும் மற்றும் கேது 8ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சனி உங்க ஜென்ம ராசிலேயே இருக்கிறதும், ராகு கேதுக்கள் 2 மற்றும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதும் நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். 7 சனியில் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் படுற கஷ்டங்கள் இருந்து முழுமையாக தீர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ம சனியோட தாக்கம் ஓரளவுக்கு குறையும். தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால இது வரைக்கும் விற்க முடியாமல் இருந்த பழைய வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைக்கு தகுந்த சிகிச்சை கிடைத்து தாயின் உடல்நிலை சீராகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கும். வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்ச மாணவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஊர் மாற்றம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. செய்கிற வேலையில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சனி உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால கடன்பட்டு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 8ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது. ஆயுள், அதிர்ஷ்டம் மற்றும் வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ஆயுள் பலம் கூடும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும். அடுத்து கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சனி உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால உங்கள் சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு முடிவெடுப்பது நல்லது. புதுசாக வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் மற்றும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் பணியிடத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். குரு கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால புண்ணிய காரியங்கள் செய்வதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இது வரைக்கும் சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். மன அழுத்தம் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும், வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கும் மற்றும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும்.
ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். அடுத்து கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். சனி 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும். ராகுவின் பார்வை 12ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க சுப விரயங்களா மாத்திக்கோங்க. ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடனை தவிர்க்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. தாயிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். சனி உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உங்க உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும். உங்க உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருப்பது நல்லது. மீனம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு. இதோட சனி 12ஆம் வீட்லேயும் ராகு உங்க ஜென்ம ராசிலையும் மற்றும் கேது 7ஆம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க. சனி 12ஆம் வீட்டில் விரய சனியாக இருக்கிறதும் அதே மாதிரி ராகு உங்கள் ஜென்ம ராசிலேயே இருக்கிறதும் மற்றும் கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கும் மற்றும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு மறைவு ஸ்தானமான 3ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் குரு ஒரு சுப கிரகம். உங்கள் ராசி அதிபதிங்கிற வகையில் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாக போகிறதுனால இது வரைக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழப்பமான மனநிலை மாறும். முடிவெடுக்கும் போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக யோசித்து முடிவெடுப்பீங்க. செய்கிற வேலையில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் தைரியமாக துணிச்சலோடு செயல்படுவீங்க. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம். அந்த வகையில் குரு இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் வீட்டையும் மற்றும் 9ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் 7ஆம் வீட்டு கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குரு பார்வையால் மாறப்போகுது. கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் அமையும். ஆனால் உங்களுக்கு வெறிய சனி நடக்கிறதுனாலையும் மற்றும் ராகு உங்கள் ஜென்ம ராசிலையும் கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் திருமண வரன் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடுத்து தந்தையார் ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் தந்தையின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். தந்தையின் உடல்நிலை சீராக இருக்கும். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். தந்தையால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினச்ச மாணவர்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்.
பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். அடுத்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை குரு பார்க்க போறதுனால செய்கிற தொழிலில் லாபம் அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். மறுமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையும். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு விரய சனி நடக்கிறதுனால உங்கள் சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. புதுசாக வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் மற்றும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுனால லாபம் ஏற்படும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்க பெற்று அவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராகு உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும். அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. பேராசையை தவிர்க்கணும். சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும். அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். ராகு உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால உடல்நிலையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொன்ன மாதிரி அப்படியே நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பெயர்ச்சியால் நன்மைகள் அதிகரிக்கும். அதுவே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாழ்க்கையில் மேன்மைகளை அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.